சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர்கள் மீண்டும் கூட உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியதை அடுத்து அங்கு 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது. இளைஞர்கள் போராட்டம் வன்முறையில் முடிந்தது எப்படி என்பதற்கான வீடியோ ஆதாரங்களையும் காவல்துறை வெளியிட்டுள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினா கடற்கரையில் அமைதியாக தொடங்கிய போராட்டம் அடுத்தடுத்த நாட்களில் பல்வேறு திருப்பங்களை சந்தித்து கடற்கரையை ஒட்டிய ஐஸ் ஹவுஸ் பகுதியில் வன்முறையில் முடிந்தது. இந்த நிலையில் மாணவர்களை மெரினாவில் மீண்டும் கூடும்படி சமூக வலைதளங்களில் அழைப்பு விடப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை மெரினாவில் 144 தடை உத்தரவு இன்று முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என சென்னை பெருநகர கூடுதல் காவல் ஆணையர் சங்கர் தெரிவித்துள்ளார். இதனால் மெரினா, மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மனித சங்கிலி உள்ளிட்டவை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. எனினும் மெரினாவில் நடைபயிற்சி செய்பவர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு பாதிப்பு ஏதுமில்லை என்றும் கூடுதல் ஆணையர் சங்கர் குறிப்பிட்டுள்ளார். மெரினா பீச் பகுதியில் செக்ஷன் 144 தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது டெமான்ஸ்ட்ரேஷன், அது மாதிரி மீட்டிங்ஸு, ப்ரொட்டஸ்ட், ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் தடை. பொதுமக்கள் குடும்பத்துடைய குழந்தைகள் கூட வரதுக்கு எந்த தடையும் இல்லை. ஜல்லிக்கட்டு அவசர சட்ட அறிவிப்பு வெளியானதும் மாணவர்கள் களைய தொடங்கிய சூழலில் சில விஷமிகள் வன்முறையை தூண்டியதாக கூடுதல் ஆணையர் சங்கர் கூறினார். அமைதியை சீர்குலைக்க சமூக விரோதிகள் வன்முறையை தூண்டியதற்கான வீடியோ ஆதாரங்களையும் அவர் வெளியிட்டார். இத ஒரு ஸ்பால்ஸா வருந்தி பரப்பி அங்கேருந்து they incited passion, they incited the people. அவங்க எல்லாம் டுவர்ட்ஸ் மெரினா வர தொடங்கினாங்க. ஒரு சில பேர் வரும்போது காவல்துறை நாங்க எல்லாத்தையும் செக் போட்டிருந்தோம். ஏன்னா மறுபடியும் பப்ளிக் மறுபடியும் வரக்கூடாது, இந்த ப்ரொடெஸ்ட் மறுபடியும் வரக்கூடாதுனாக்கா தடை போட்டிருந்தோம். எங்க போலீஸ் தடுக்கிறாங்க. போலீஸை பார்க்கும்போது இந்த கிரவுட்ல சில விஷமிகள் இவங்க கல் எடுத்துறாங்க, அது மாதிரி பெட்ரோல் குண்டு வீசுவாங்க. இதுலதான் ப்ராப்ளம். இதற்கிடையில் மெரினாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். காவல்துறை கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளதுடன் நேப்பியர் பாலம் முதல் கலங்கரை விளக்கம் வரை 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.